ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெறும் 3 பொருள் வச்சு சுவையான சாஃப்டான சாக்லேட் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் இன்றைக்கி ஹாப்பி பிஸ்கட் தாங்க எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை, 1/2 கப் பால், 2 டீஸ்பூன் அளவு சோடா உப்பு. பிஸ்கட் எல்லாத்தையுமே உடச்சி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அப்போ தான் கேக்கு சாஃப்டாக வரும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்திற்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஒரு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கேக்கு சாஃப்டாகவும் உடையாமையும் வரும். இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்குது, அதனால் இனியும் கொஞ்சம் பால் ஊற்றி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கணும். இப்போது ஃபைனலாக 2 டீஸ்பூன் அளவு சோடாப்பூ சேர்த்துக்கலாம். சோடாப்பூ சேர்த்த உடனேயே நல்லா கலந்து விட்டுட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடணும். கேக் செய்கிறதுக்கு வீட்டில் கேக் செய்கிற டின் இல்லை அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் இருந்தால் எடுத்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் இருந்தால் கிண்ணத்துக்கு அடியில் இது மாதிரி வச்சுக்கலாம். உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லை அப்படின்னா மைதா மாவு இருந்துச்சுன்னா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதில் நம்ம செஞ்சு வச்ச கேக் மாவை சேர்த்துடலாம். மாவை சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணும்போது ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியேறிடும். அப்போ கேக் வெடிக்காமல் வரும். அடுத்து ஒரு குக்கரில் 1 கப் அளவு உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கோங்க. இது மாதிரி ஏதாவது மூடி இருந்துச்சுன்னா அது மேலே வச்சுக்கலாம். ஸ்டாண்ட் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேக் மாவு, அதை வச்சுக்கலாம். நீங்கள் மூடி போட்டு மூடுறதுக்கு முன்னாடி குக்கர் மூடியில் விசில் பெல்ட் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிட்டு தான் மூடணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கேக்கு நல்லாவே குக் ஆகிருக்கு. இது முழுமையாக வெந்திருக்கா அப்படின்னு தெரியறதுக்கு ஸ்பூன் இல்லைன்னா கத்தி இருந்துச்சுன்னா நல்லா குத்தி பாருங்கள். மாவு அதில் ஒட்டாமல் இருந்ததுன்னா குக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ இது நல்லாவே குக் ஆகிருக்கு. இது அப்படியே ஒரு தட்டில் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை மெதுவாக எடுத்துக்கோங்க. வாவ், பாருங்கள், பிஸ்கட்டில் செஞ்ச கேக் மாதிரியாக இருக்குது. அப்படியே ஒரிஜினல் கேக் மாதிரியே இருக்குது. எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு மேலே நட்ஸு சாக்லேட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாக்லேட் கேக் விட இந்த கேக் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்கட்டில் தான் செஞ்சோம் அப்படின்னு நம்ம யாராலையுமே நம்ப முடியாது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.